ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வல்லாரக்கீரை. இது வந்து நல்லா தொட்டி விட்டு மேலே வந்திருக்கு பாருங்கள், எலும்பி வந்திருக்கு. அடியிலேருந்து நிறைய துளுத்து துளுத்து வருது, நிறைய புது இலைகள், நல்லா பசுமையாக இருக்குது. நல்லா இலைகளே நல்லா பளபளன்னு அழகாக இருக்குது. ரொம்ப மண் கலவை தான் காரணம்னு நினைக்கிறேன். மண்ணில் வந்து சத்து இருக்கிறதுனால நல்லா அதை எடுத்துகிட்டு அது நல்லா பசுமையாக வளருது. அடியிலேருந்து பாருங்கள், குட்டி குட்டியாக நிறைய இலைகள் தழுத்து வந்திருக்கு. இது பக்கத்தில் இருக்கிறது காந்தாரி மிளகா. இது நான் தொட்டிலேருந்து மாற்றி இதை இங்கே வச்சோடனே நிறைய கீழேருந்து கிளைகள் வந்திருக்கு. பழைய தொட்டியில் அப்படியே இருந்தது, ஒரு உயரத்தில் அப்படியே நின்றுட்டு இருந்தது, ஒன்றுமே வளர்ச்சி இல்லாமல். இப்போ மாற்றி வச்சோடனே ஓரளவுக்கு இலைகள் துளுத்து வருது. இன்னும் காய் ஒன்றும் வைக்கலை, பார்ப்போம் இது எப்படி வளருதுன்ட்டு. இது ரெண்டும் ஒரே தொட்டியில் தான் வச்சுருக்கேன், செவ்வக தொட்டியில். பார்ப்போம் இது எப்படி வளர்ச்சி இருக்குதுன்னு தெரில. இது வந்து மண்புழு உரம் போட்டால் நல்லா செழிப்பாக வளரும். அதே மாதிரி சிவப்பு வெண்டைக்காய், இது வந்து நான் இடம் இல்லாமல் சின்ன தொட்டிலே வச்சுட்டேன், ஆனாலும் காய்கள் காய்க்க தான் செய்யுது. இது வந்து சிவப்பு வெண்டைக்காய் விதைகள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, ஃப்ளிப்கார்ட்டில் விதைகள் வாங்கினேன். இதோட வளர்ச்சி நல்லா இருக்குது. சின்ன தொட்டிலேயே ஓரளவுக்கு காய் கொஞ்சம் பெருசாக தான் வருது. முதல்ல பச்சையாக இருக்கும், அப்புறம் சிவப்பாக மாறிடும். பாருங்கள் அதோட பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் காய்கள் நிறைய வைக்கணும்னு நினைக்கிறேன். பூக்கள் 2-3 பூக்கள் நிறைய இருக்குது. அடியிலேருந்தும் பிரான்ச்சஸ் வந்து வருது, புது பிரான்ச்சஸ் வந்து அடியிலேருந்து வருது. நம்ம கொஞ்சம் பெரிய தொட்டியில் வச்சோன்னா காய்ப்பு நல்லாயிருக்கும். காய் வந்து கொஞ்சம் பெருசாக வரும். ஓரளவுக்கு அதோட வளர்ச்சியும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த சிவப்பு வெண்டைக்காய் வந்து கீழேருந்து நிறைய பிரான்ச்சஸ் வரும். ஆனால் அந்த பச்சை வெண்டைக்காயில் நீளமாக மேலேயே போயிட்டுருக்கும். இது வந்து கீழேருந்து புதிய கிளைகள் வருது.